வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீ பார்த்துருக்க சேலைகள் தூய செட்டிநாடு பருத்தி சேலைகள் 6.2 மீட்டர்ஸ் வித் ரன்னிங் ப்ளவுஸ் ப்ளஸ் சுங்கோட கொடுத்துருக்காங்க. பல்லு லயன் தான் வரும். சீர் முந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சீர் பல்லு, முந்தானை, முந்தி, தலைப்பு, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. வேறு ஏதாவது எனக்கு தெரிஞ்ச இந்த பேர் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சேர்த்து சொல்லுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். சூப்பரான கலெக்ஷன்ஸ், லைட் வெயிட்டாக இருக்கும். சம்மர் வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி ஒரு பட்டு சேலை நீங்கள் கட்டிக்கலாம், வீட்டுக்கே கட்டிக்கலாம், சூப்பராக இருக்கும். நல்லா கலர் சார்ட்டுமே நல்லா டார்க் கலர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. நாங்கள் வீட்டுக்கு 2 சேலைகள் வாங்கினோம். இதில் தான் 2 வாங்கினோம், சூப்பராக இருந்தது. ஜரி கூட நல்லா பிரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஜரி கருக்கவே கருக்காது, வளையலில் மாட்டாது, கொலுசில் மாட்டாது. அந்த நூல் வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வராது. இது 100 கவுண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குது. இந்த பாருங்கள், மேலே சின்ன பார்டர், கீழே பிக் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதில் ரெட்டப்பட்டா பார்டர், 2 சைடுமே ஒரே மாதிரியே பார்டர். இது நல்லா அழகான கலர், கனகாம்பர கலர். நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெஸ்ட்னைஸில் போட்டுருங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் அப்டேட் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இன்னும் எங்கள் சேனல் நிறையா பேருக்கு போகும், நிறையா பேர் பார்ப்பாங்க. நாங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. கவனமாக பொறுமையாக கேளுங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்து நிதானமாக பொறுமையாக கலர் டிசைன்ஸ் நல்ல பிரைட்னஸ் வச்சு ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். அப்போ தான் சேலையோட கலர் டிசைன்லாம் உங்களுக்கு நல்லா கரெக்டாக செலக்ட் பண்ண முடியும். அப்படி பார்த்தும் உங்களுக்கு கலர் கன்ஃபார்மாக தெரியலன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேளுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறோம், வாங்கிறதுக்காக கிடையாது, பார்க்குறதுக்காக தான் வீடியோ போடுறோம். இப்போ ஒரு வீடியோ பார்த்தோம், யூடியூப் எனக்கு அதை கண்டிப்பாக நான் ஒரு இதை பற்றிலாம் சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு காட்டுதா தெரியல. நான் மனசில் நினைக்கிறது அப்படியே அது காட்டுது. கரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்தேன். அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு வீடியோவில் சேலைகளை காமிச்சு ஒரு வீடியோ பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்க சேனலில் போட்டு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக போட்டு இவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க. வீடியோ அவங்களோடது. அந்த ஃபஸ்ட்டு பிஸ்னஸ், சேலை பிஸ்னஸ் அவங்க ரெகுலர் நிறைய பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்கள பற்றி, அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு. அவங்க வீடியோவை பேசுகிற வீடியோவை மட்டும் எடுத்து சேலையோட ப்ரைஸை அவங்க ஏதோ 400-500 ஏதோ சொல்லியிருப்பாங்க போல். அது நான் அதில் அந்த சொன்ன மாதிரி தெரியல, லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இவங்களா ஒரு ப்ரைஸ் போட்டு இவங்க சேனலில் போட்டிருக்காங்க, இவங்க நம்பர் போட்டு. அந்த அம்மா முகத்தை பார்த்துட்டு அவங்களோட சேனல் நினச்சிட்டு நிறையா பேர் அது தெரியாமல் ஷேர் பண்ணியிருக்காங்க, நிறையா ஷேர் பண்ணியிருக்காங்க. பணமும் அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணியிருக்காங்க அவங்கன்னு நினச்சிட்டு. ஆனால் கீழே வந்துட்டு சேனலோட நேம் போட்டிருக்கு. அந்த ஐடியை கூட அவங்க செக் பண்ணாமல் அந்த அம்மா பேசுகிறத மட்டும் பார்த்துட்டு அவங்க வந்து அவ்வளோ ஷேர் பண்ணி அதில் பணமும் போட்டிருக்காங்க. அந்த சேலைகளுக்கு 250 ரூபாய்ன்னு போட்டோம்னா அந்த ப்ரைஸை தான் பார்த்துருக்காங்க. அவங்களோட சேனல் ஐடியெல்லாம் செக் பண்ணாமல் அப்படியே அனுப்பிச்சிருக்காங்க. அதை யாரோ அவங்க ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்க அதை அவேர்னஸ்ஸாக சொல்லி வீடியோவில் போட்டிருக்காங்க. இது இன்றைக்கி என் கண்ணில் பட்டுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இப்போ இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சேனல் நீங்கள் போகிறீங்கன்னா அதில் பேசுகிறவங்க அவங்க தானா எல்லாம் செக் பண்ணுங்கள், ஐடி செக் பண்ணுங்கள். இப்போ எங்கள் சேனல் இருக்குன்னா கண்டிப்பாக இதை நான் மட்டும்தான் இதை நடத்துகிறேன். இன்றைக்கி நான் தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு. இது நான் ஒரே ஆள் தான். எனக்கு அப்படி சப்போஸ் யாராவது ஹெல்ப் பண்ணணுன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதாவது எங்கள் கூட ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, எப்போயாவது டைம் அவங்க வந்து எடிட் பண்ணுவாங்க. பேசுகிறது நான் மட்டும்தான். இது என்னோடய ஐடி மட்டும்தான், எங்களுக்கு வேறு எந்த சேனலும் கிடையாது, எந்த ஐடியும் கிடையாது. இதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். சண்முகமயில் டெக்ஸ்ட்ன்றது பேரே நாங்கள் பயங்கரமாக தேடி பார்த்து இல்லாத பேர் வைக்கிறதுக்காக தான் மயில்னு சேர்த்து வச்சுருக்கோம். இது ஒரே ஒரு சேனல் மட்டும்தான்.
அதே மாதிரி ஃபெமிலியராக ஒரு ஃபேஸை பார்த்து அவங்க பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள பிடிக்கும். அவங்க பேரில் வேறு யாருனாவது உங்களை வந்து ஏமாற்றலாம். ரொம்ப கவனமாக இருங்க. எந்த விஷயமும் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக செக் பண்ணுங்கள். நீங்கள் ஜிபே பண்ணுறப்பவே அதில் பேர் வரும். அந்த பேர்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம பண்ணுற ஐடி கரெக்டு தானா, விலை குறைவாக கிடைக்குது, ஆஃபர் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து அப்படியே போயிட்டு அதில் ஏமாறாதீங்க. செக் பண்ணி பார்த்துட்டு யாராக இருந்தாலும் சரி செக் பண்ணி அந்த ஐடியெலாம் கரெக்டாக இருக்கா, கீழே அவங்க என்ன சேனல் போட்டிருக்காங்க, அந்த நம்பர் கரெக்டான நம்பர் தானா. இப்போ எவ்வளவோ உங்களுக்கு இப்போது இந்த ட்ரூ காலரில் போட்டு வச்சுருக்கலாம். செக் பண்ணுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. நீங்கள் அந்த ஜிபே பண்ணுறப்பவே உங்களுக்கு அதில் காமிச்சு கொடுத்துரும். அதில் நேம் வரும். அந்த நேமை செக் பண்ணுங்கள். கவனமாக இருங்க. ஆன்லைனில் நிறைய ஸ்கேம் நடக்குது. இதை தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். அன்றைக்கி உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சேலைகள் நார்மல் வாஷ் தான். மிஷின்லையும் போடலாம். போட்டால் கண்டிப்பாக ஸ்டார்ச் அயன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிலாம் சுருங்கவே சுருங்காது, கருக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. டெய்லியுமே நீங்கள் வியர் பண்ணலாம். லோ பட்ஜெட் சேலைகளும் போடுறோம், கொஞ்சம் ஹையில் மிடில் பட்ஜெட்டும் போடுறோம், ஹை பட்ஜெட்டும் போடுறோம். ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களா இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லிடுங்க. உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும் நாங்கள் சொல்லுவோம். ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் வாங்குறவங்க காட்டன் சேலைகளை கண்டிப்பாக கட்டியிருப்பீங்க எல்லாருமே. நம்ம ரெகுலராக அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆன்லைனில் வாங்குறவங்க ஃபஸ்ட் டைமாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க சேலைகள் எஸ்டி கொரியர் அவைலபிள். இன்றைக்கி பார்சல் ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது நீங்கள் சப்போஸ் இதை கேட்டு அவைலபிள் இருந்ததுன்னா நம்ம என்றைக்கு ஆர்டர் பண்ணுறோமோ அன்றைக்கே பார்சல் ஃபோட்டோ வந்துடும். மறுநாள் காலையில் ட்ராக் ஐடி சென்ட் பண்ணுவாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள், கொஞ்சம் சின்ன தயாரிப்பாளர்கள், நெசவாளர்கள் தான் நம்ம முன்னுரிமை கொடுத்து போட்டுட்ருக்கோம். அதனால் ஒவ்வொருத்தட்டையிருந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. அதனால் நாங்கள் சொல்கிறதையும் கவனமாக கேட்டுக்கோங்க. பார்சல் ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும். பார்சல்லேருந்து சேலையை வெளியில் எடுக்கிற வீடியோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோன்னா அதை வச்சு தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுப்போம். வாங்குறப்பவே ஃபுல்லாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் அதே சேரீ வந்ததுன்னா எதுவுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது. வந்ததுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஒவ்வொரு ஃபோட்டோவாக நல்லா பிரைட்னஸ் வச்சு செக் பண்ணிவிட்டு அப்புறமா செலக்ட் பண்ணுங்கள். எப்படி சேலையை செலக்ட் பண்ணணுன்ட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டைம் கிடைக்கிறப்போ அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்ககிட்ட வாங்குறதுக்காக சொல்லலை. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நூல் பிரிஞ்சு வந்திருக்கு, தெரியாமல் ஏதாவது மாற்றி வச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம்.